உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்போ இப்ப என்ன இந்த தடவை தப்பி போயிருச்சு, அதுக்காக அண்ணன் மேல கூச்சுப்பியா? என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அந்த சௌந்தர பாண்டிய பழிவாங்க அண்ணனால முடியும், கண்டிப்பா முடியும். அண்ணன், அப்பா சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதன. கண்டிப்பா அடுத்த தடவை நீ தானே ஜெயிப்ப. ஆமாண்ணே, உன்னைய தவிர வேற யாராலையும் சௌந்தர பாண்டி மாமாவை ஜெயிக்கவே முடியாதுண்ணே. உடைஞ்சு போயிடுதுரா சண்முகம். 10 தடவை தோத்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை ஜெயிச்சிட்டா போதும். அதுக்காக நாம போராடிட்டே இருக்கணும்டா. ஆனா டைம் இல்லைன்னு, ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன செய்ய முடியும்? தோக்கறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா அம்மா அவமானப்பட்டு ஊர் முன்னாடி. புரியுது சண்முகம், ஆனா இங்கேயே நம்ம நிக்க கூடாது. அடுத்தடுத்து பிளான் போட்டுட்டே இருக்கணும். நமக்கு நேரமும் கம்மியா தான் இருக்கு இப்போ. ஏட்டி, உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? இல்லடி, பிளான்லாம் எதுவும் இல்ல. ஆனா இப்ப முதல்ல லாஜிக்கா அடுத்து என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். புரியல, என்னடி சொல்லுத? நாம சரியா பிளான் பண்ணாம தப்பான டைரக்ஷன்ல போய் தான் தோத்து போறோம். அப்படின்னா என்ன செய்யணும்? லாஜிக்கா பார்த்து எங்க அடிச்சா யார் அடிச்சா ஜெயிப்போன்னு முடிவு பண்ணணும். இங்க பாரு, இதுக்கு மேலேயும் சனிய வந்து ஊர் ஆளுங்க முன்னாடி வாக்குமூலம் கொடுத்தாலும் அத ஊர் நம்பாது. அப்படின்னா பாக்கி இருக்கிறது சௌந்தர பாண்டியன் மட்டும்தான். அவர் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்தாதான் இந்த பிரச்சனையிலிருந்து நாம ஜெயிக்க முடியும். என்னத்தான் நீ? அவ எப்படித்தான் தாவாயால நடந்ததெல்லாம் சொல்லுவா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதுவும் ஒத்த நாள்ல இதெல்லாம் எப்படித்தான் நடக்கும்? வாய்ப்பே கிடையாது. இனி எந்த காலத்திலயும் உண்மை வெளியே வராதுன்னா என்னோட வேதனைக்கு என்னதால பதிலு? ஊரே என்னைய தப்பா சொல்லுறப்ப என் உசுரே போயிருச்சுல. இதுக்கு மேல இந்த வேதனையை அனுபவிக்க முடியாது. இன்னும் என்ன கெட்ட பேரோட ஊருக்குள்ள நடமாட சொல்றீங்களா? அந்த வார்த்தைய கேட்டாலே செத்து போயிடலாம் போல இருக்கு. நாளைக்கு மட்டும் நீ நிரூபிக்கலன்னா ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.